அன்பு நேயர்களே வணக்கம். தை அமாவாசைக்கு மறுநாள் ஒரு அற்புதமான ஒரு உற்சவம் நடைபெறும். அது கருட சேவை உற்சவம். அது என்ன கருட சேவை உற்சவம்னா எல்லாம் பெருமாள் கோயிலையும் பிரம்மோற்சவத்தின் போது நடப்பது தானே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். எல்லா பெருமாள் கோயிலையும் கருட சேவை உற்சவம் நடக்கும். ஆனாலும் சில கருட சேவை உற்சவம் அத்தனை பேரும் பார்க்குற மாதிரி பிரம்மாண்டமாக நடக்கும். ஆழ்வார் நவதிருப்பதி உற்சவத்தினுடைய அந்த மாடல் தான் இப்போ திருநாங்கூர் திவிதேசத்தில் 11 கருட சேவை உற்சவமாக நடக்குது. அந்த ஆழ்வார் எப்படி கண்டருளுகிறாரோ அதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் அவருடைய அந்த முன்னிலையில் அவருடைய மங்களாசாசனத்தோடு இந்த திருநாங்கூரை சுற்றி இருக்கிற 11 எம்பெருமான்களுக்கும் ஏக காலத்தில் ஒரே வீதியில் கருட சேவை உற்சவம் நடக்கணும் அப்படின்ட்டு 132 ஆண்டுகளாக திட்டமிட்டு அது 132 ஆண்டுகளாக அந்த உற்சவம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆண்டு 132வது ஆண்டு ரொம்ப விமர்சையாக நடக்க போகிற ஒரு உற்சவம். இந்த கருட சேவை உற்சவத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்ட்டு பார்க்கலாம். பொதுவாகவே பிரம்மம் அப்படின்னு சொன்னாலே அந்த பெருமாள், அதாவது வேதம் காட்டுகின்ற அந்த பரம்பொருள், வேதத்தினுடைய உள்ளீடு அப்படின்னு சொல்லலாம். அப்போது வேதம் என்பது கருடனாகவும் வேதம் காட்டுகின்ற பொருள் அந்த பரம்பொருள் பெருமாளாகவும் நமக்கு காட்சி தருவது தான் கருட சேவை. கருட சேவை பார்த்துட்டோம்னா நம்ம வேதத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா எத்தனை ஒரு புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியமும் இந்த வேதம் காட்டுகின்ற பொருள் இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அந்த புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, கருட சேவையை பார்த்தாலே சகல தோஷங்களும் போய்விடும். கருடனை பார்த்தால் எப்படி சர்ப்பங்களெல்லாம் மறைந்து விடுமோ, பாம்புகளெல்லாம் மறைந்து விடுமோ, அதே போல் நாகங்களெல்லாம் ஓடிவிடுமோ, அதுபோல் கருட சேவையை பார்த்தால் பாவங்களெல்லாம் நசித்து விடும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு கருட சேவை இந்த திருநாங்கூர் கருட சேவை. மற்ற இடங்கள்லாம் பிரம்மோற்சவத்தில் ஒரு பகுதியாக கருட சேவை உற்சவம் நடக்கும். ஆனால் ஆழ்வார் நவதிருப்பதி கருட சேவையும் இந்த திருநாங்கூர் கருட சேவைக்கு இன்னும் ஒரு விசேஷம் என்ன சொன்னால், இது தமிழுக்காக நடைபெறுகின்ற ஒரு உற்சவம். அதுதான் அதில் இருக்கக்கூடிய சிறப்பு. என்ன தமிழுக்கு? ஏன்னா அந்த கருட சேவைங்கிறது இரவில் நடக்கும். இது 3 பார்ட்டாக இருக்குது இந்த கருட சேவை. முதல்ல தை அமாவாசை, தை அமாவாசைக்கு மறுநாள் இந்த ஏககால கருட சேவை. அதற்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஆஸ்தானத்தில் திருவாலி திருநகரி, அந்த திருநகரியில் கருட சேவை இருக்கும். அந்த 11 திவிதேசத்துக்கும் திருமங்கை ஆழ்வார் நேரில் போயிட்டு மங்களாசாசனம் பண்ணி அப்புறம் அந்த பெருமாள்களெல்லாம் திருமங்கை ஆழ்வாரை பார்க்குறதுக்கு ஒரு இடத்துல மணிமாட கோயிலுக்கு அந்த முகப்பில் மிகப்பெரிய பந்தல் போட்டு அந்த பந்தலில் அத்தனை எம்பெருமான்களும் காத்திருந்து திருமங்கை ஆழ்வாருடைய அந்த ஈரத்தமிழை கேட்டு ஒவ்வொருத்தவங்களும் அந்த மணிமாட கோயிலுக்கு உள்ளே போயிட்டு அமரக்கூடிய காட்சி இருக்குது இல்லையா? இந்த காட்சி சொர்க்கத்திலேயும் கிடைக்காது. முதல் பகுதி இந்த மார்கழி மாத திரு அத்தியன உற்சவத்தை நடத்தி அங்கே ராப்பத்து உற்சவத்தை அந்த காலத்தில் நடத்தினார் இல்லையா திருமங்கை ஆழ்வார்? திருவாய்மொழியை ரங்கநாதரை கேட்க செஞ்சார் இல்லையா? அதுக்காக ரங்கநாதர் மனம் மகிழ்ந்து அவருக்கு தான் ஏற்றுக்கொள்ளுகின்ற அமாவாசை என்று, தை மாத அமாவாசை என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற மஞ்சள் குழி உற்சவத்தை திருமங்கை ஆழ்வாருக்கு பரிசாக தர்றார். அது தை அமாவாசை அன்னைக்கு நடக்கும். அப்படி நடந்து முடிந்து அவர் மணிமாட கோயிலுக்கு மங்களாசாசனம் பண்ணிட்டு எழுந்தருள அடுத்த நாள் தை அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை. அந்த பிரதமையில் அத்தனை திவ்யதேசத்து எம்பெருமான்களும் கொட்டகையில் தங்கி அவரவர்கள் திருமங்கை ஆழ்வானுடைய தமிழை கேட்டு, அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். திருமங்கை ஆழ்வார் குமுதமல்லி நாச்சியாரோட கைகூப்பி அந்த வேலை தோளில் சாய்ச்சிக்கிட்டு அற்புதமாக காட்சி தருவார். ஒவ்வொரு எம்பெருமான்களும் அந்த கொட்டகையில் எழுந்தருவார்கள். அது திருப்பார்த்தன்பள்ளி பெருமாள் அப்படின்ட்டு சொன்னவொடனே திருப்பார்த்தன்பள்ளி பெருமாள் எழுந்தருளுவார். உடனே திருப்பார்த்தன்பள்ளியினுடைய அந்த பாசுரங்களை எல்லாம் திருமங்கை ஆழ்வார் பாடுவார். பாடி அந்த பெருமாளை வலம் வந்த உடனே தீபாராதனை நடக்கும். பெருமாள்கிட்ட இருந்து பகுமானங்களெல்லாம் திருமங்கை ஆழ்வாருக்கு சேரும். சடாரி, மாலை, இந்த பிரசாதங்களெல்லாம் சேரும். சேர்ந்த உடனே அந்த தமிழை கேட்ட மகிழ்ச்சியில் அந்த பெருமாள் அப்படியே அந்த மணிமாட கோயில் அங்கே இருக்கக்கூடிய அவருக்குரிய அந்த மண்டபத்திலே போய் எழுந்தருள்வார். அங்கே கருடன் மீது ஆரோகணித்து மறுபடியும் இரவு அந்த கருட சேவை உற்சவமானது பரமவிலட்சணமாக நடைபெறும். அதே மாதிரி திருவள்ளக்குளத்து எம்பெருமான் அத்தனை அன்பர்கள் அந்த இடத்துல கூடியிருப்பார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்த விஷயம் தெரிந்தவர்களெல்லாம்
அந்த மணிமாடக் கோயிலிலே மத்தியானத்திலிருந்தே கூடி அந்த மங்களாசாசனத்தை கண்டுகளித்து இரவு அற்புதமாக ஏககால திருமஞ்சனம் முடிந்து அலங்காரங்களோடு ஒவ்வொரு பெருமாளும் அந்த கருடன் மீது ஆரோகணித்து அவர்களையெல்லாம் அந்த மணிமாடக் கோயிலேருந்து இரவு 11-12 மணி அளவில் வான வேடிக்கைகளுடன் முதல்ல அந்த நம்முடைய மணவாள மாமுனிகள் திருமங்கையாழ்வானுடைய வடிவழக ரசித்தவர் இல்லையா, அவர் வெளியில் வருவார். அதற்கு பிறகு அன்னவாகனத்திலே, ஏன் அன்னவாகனம்னு சொன்னால் அன்னமாய் அருமறை பயந்தானேன்னுட்டு, அன்னம் என்றாலே வேதம்னுட்டு அர்த்தம். அதனால் வேதசாரத்தை எடுத்து கொடுத்ததார். அதனால் அன்னவாகனத்தின் மீது கூதவல்லி நாச்சியார் சமேத திருமங்கையாழ்வார் அதி அற்புதமாக ஜொலிப்பார். அவர் அப்படியே வருவார். அத்தனை மேளதாளங்கள், நாதஸ்வர கச்சேரி, அதிர்வேட்டு, பஜனை இவ்வளவு அற்புதமாக இருக்கும். அவர் வந்தவொடனே ஒவ்வொரு பெருமாளும் அந்த கோயில் துவாரத்திலிருந்து வருவாங்க பாருங்க. அந்த வெளிவருகின்ற அழகை பார்ப்பதற்கு 1000 கோடி கண்கள் வேண்டும். அந்த கண்களோடு வந்து தெரு முழுக்க கருட சேவை. இது வைகுந்தத்திலேயும் கிடைக்காத கருட சேவை. அப்படிப்பட்ட கருட சேவையை கண்டருள விடிய 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 அந்த உற்சவங்கள் நடக்கும். அந்த பக்கம் பஸ்ஸில் போகிறதோ வர்றதோ எல்லாம் முடியாது, எல்லாம் அடைச்சி கிடப்பாங்க. அத்தனை ஜனம் அந்த கிராமத்தில் அப்படியே பொங்கி பிரவாகமாக அவர்களெல்லாம் அந்த இடத்துல எம்பெருமானுடைய கருட சேவை காட்சி காண்பதற்காக வந்து குழுமி இருப்பார்கள். அந்த மங்களாசாசனம் எல்லாம் முடிஞ்சு 11 நைட்டு முழுக்க நடந்து ஒரு காலையில் ஒரு 5 மணி, அந்த 5 மணிக்கு அப்புறம் அந்த தீபாராதனை முடிந்து அவரவர்கள் அந்த ஆஸ்தானத்தில் போய் சேருவாங்க. எத்தனை இடம் தெரியுமா? அதாவது கருட சேவைக்கு மறுநாள் திருமங்கையாழ்வார் அப்படியே திருவள்ளக்குளத்தில் வருவார். என்ன இருந்தாலும் அது மாமனார் வீடு இல்லையா, குமுதவல்லி நாச்சியார் அங்கே தானே பார்க்குறார். அங்கே வந்து 3 மணிக்கு அந்த இடத்துல அவர் அந்த மரியாதையை ஏற்றுக்கொள்வார். அந்த இடத்துல பெருமானுடைய பகுமானம் வரும். ஒரு மிகப்பெரிய பக்தர்கள் குழாம் அந்த இடத்துல அற்புதமான பிரசாதத்துக்காக அவங்க ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்கும் பிரசாதம் விநியோகம் செய்வாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த வடுக நம்பி மண்டபத்துக்கு போய் சேர்ந்து அதுக்கப்புறம் திருத்தேவனார் தொகை அங்கே முடிச்சுட்டு அங்கே இருந்து திருவாலி அங்கே போவார். அங்கே போயிட்டு அங்கேயும் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த வயல்வெளியிலெல்லாம் குறுக்கால புகுந்து தன்னுடைய ஆஸ்தானமான திருநகரிக்கு போய் அந்த இடத்துல திருமங்கையாழ்வார் அன்று இரவு, அதாவது கருட சேவை நடந்த மறுநாள், அந்த துவியேன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 2வது திதி செவ்வாய்க்கிழமை, அந்த செவ்வாய்க்கிழமை 12-1 மணி ஆகிடும் அவருடைய ஆஸ்தானத்துக்கு போகிறது. இப்படி 3 நாள் எல்லா எம்பெருமான்களையும், நான் 11 திவ்யதேசமேங்கிறது அந்த இடத்துல இப்படி 11 பெருமாள் இருக்கிறது மட்டும் கிடையாது. இந்த 11 பெருமாள் இருக்கிற மாதிரியே 11 ருத்ரர்களும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஏகாதச ருத்ரர்கள்னு 11 சிவத்தலங்களும் ஒரு இடத்துல அந்த நாங்கூர்லேயே இருக்குது. திங்கட்கிழமை மத்தியானம் வந்து மங்களாசாசனம், திங்கட்கிழமை இரவு 11-11:30 மணி அளவுக்கு ஏக காலத்தில் 11 எம்பெருமான்களுடைய கருட சேவை. அது விடிய விடிய நடந்து அதற்கு அடுத்த நாள் காலையில் திருப்பாவை சாற்றுமறை முடிஞ்சு பெருமாள் புறப்பட்டு திருவள்ளக்குளம், வடுகநம்பி மண்டபம், திருத்தேவனார் தொகை அப்படி போய் திருவாலி பார்த்துட்டு தன்னுடைய ஆஸ்தானமான திருநகரிக்கு எழுந்தருளுகின்ற அற்புதமான ஒரு வைபவம்தான் இந்த தை அமாவாசையை ஒட்டி திருநாங்கூரிலே நடக்கின்ற அந்த கருட சேவை வைபவம். அந்த வைபவத்தை காண்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இப்படி பற்பல அனுபவங்கள் நிறைந்த அந்த கருட சேவை உற்சவத்தில் அன்பர்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக ஆழ்வானுடைய அருளையும் பெருமாளுடைய அருளையும் பெறுகிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு தப்பாமல் திருநாங்கூருக்கு வாருங்கள், கண்கொள்ளா காட்சியை கண்டுகளியுங்கள், உங்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும்.